இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா துணி மாதிரி ஒரு பூ மாதிரி இருக்கிற ஒரு சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்றது அப்படி தான் பார்க்க போறோம். அதுக்கு சிம்பிளா ஒரு 8 டிப்ஸ் தான். மாவு பிசைறதுல இருந்து அதை சுட்டு எடுக்கிற வரைக்கும் வாங்க ஒரு சாஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்றது பார்ப்போம். ஐ அம் சுந்தர். வெல்கம் டு Recipecheckr. ஒரு பெர்ஃபெக்ட்டான சாஃப்ட் சப்பாத்தி வேணும்னா அதுக்கு நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான கோதுமை மாவு. பெஸ்ட் அப்படின்னா பஞ்சாப் கோதுமையை நீங்களே வாங்கி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிறது தான் பெஸ்ட் மாவு என்னை கேட்டால். பட் அதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை, அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல பிராண்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சப்பாத்தி மாவு, ஒரு கோதுமை மாவு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு ரெடிமேட் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதே ஒரு பெஸ்ட்டான ஒரு அருமையான ஒரு சாஃப்ட் சப்பாத்தி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த சப்பாத்தி மாவுக்கு தேவையான உப்பு எடுத்துக்குவோம். இன்னொரு முக்கியமான டிப்ஸு, சப்பாத்தி நீங்கள் மாவு பிசைகிறப்போ கொஞ்சம் பால் சேர்த்துங்க. ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு பால். எப்பொழுதுமே நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிறப்போ ஃபஸ்ட்டே கரெக்டான தண்ணி சேர்த்து நீங்கள் பிசையணும். கொஞ்சம் ஓவர் தண்ணி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் மாவு சேர்த்து திரும்ப பிசைஞ்சிங்க அப்படின்னா எப்பொழுதுமே அந்த மாவு ஸ்மூத்தாக வரவே வராது. நீங்கள் போடுற சப்பாத்தி ஹார்டாக தான் இருக்கும், அது சாஃப்டாக வராது. ஸோ அதனால் எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறப்ப கரெக்டாக ஊற்றுங்க. ஒரு 1 கிலோ மாவு எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 550 600 ml தண்ணி அது எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 55 ஒரு 60% தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ சப்பாத்தி மாவு கொஞ்சம் பிசைஞ்சு கையில் கிட்டத்தட்ட ஒட்டாமல் வரப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி மாவு நீங்கள் பிசைகிறப்ப நல்ல நீடிங் பண்ணிடணும், நல்ல பிசைஞ்சிடணும். ஏன்னா எந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு அந்த க்ளூட்டன் ஃபார்மேஷன் இருந்தால் தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். கையில் நல்லா ஒட்டாமல் சப்பாத்தி மாவு வந்துருச்சுன்னா நல்ல க்ளூட்டன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சப்பாத்தி மாவு சாஃப்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா நீட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது மேலே என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு ஆயில் போட்டு அது ட்ரை ஆகாத அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 4-5 ட்ராப் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இந்த மாவை அப்படியே ரெஸ்டிங் பண்ணிடலாம். பேசாமல் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நம்ம மாவை நல்லா ரெஸ்டிங் பண்ணிட்டோம். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு டிப்ஸு, எக்காரணம் கொண்டும் சப்பாத்தி மாவை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ரூம் டெம்பரேச்சர்லேயே வைங்க. இப்போது இதை சின்ன சின்ன பால்ஸாக நான் ரோல் பண்ணிக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நம்ம சப்பாத்தி மாவை நம்ம பிடிச்சி வச்சிட்டோம். எப்பொழுதுமே சப்பாத்தி மாவை டஸ்டிங் பண்ணுறதுக்கு கோதுமை மாவுக்கு கோதுமை மாவை யூஸ் பண்ணுங்கள், மைதா மாவு வேண்டாம். ரொம்ப டஸ்டிங் பண்ணாமல் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக உங்களால் டஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ சப்பாத்தி நீங்கள் போடுறப்போ ரொம்பவும் திக்காக போட வேணாம், ரொம்பவும் தின்னாக போட வேணாம். கல்லில் போடுறப்போ ரொம்ப சூடு இல்லாமல் கரெக்டான ஹீட்டில் நீங்கள் போடணும். சூடு கம்மியாக இருந்தால் சப்பாத்தி ஹார்டாயிரும், ரொம்ப நேரம் குக் பண்ணுறோம். அதே மாதிரி ரொம்ப சூடு இருந்தது அப்படின்னா மேலே மட்டும் நமக்கு வெந்துடும், உள்ளே வேகாது. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பஃப் ஆகி வருது. ஸோ ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் ஆயிலோ நெய்யோ யூஸ் பண்ணாதீங்க. ஸோ திருப்பி போட்டு தான் நம்ம நெய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். சப்பாத்தின்றது வாரத்தில் எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லை 3 வாட்டி பண்ணுறோம். ஸோ அதை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வித்தியாசமாக சாஃப்டாக பண்ணுற ஒரு 8 டிப்ஸ் தான் நீங்கள் பார்த்தோம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பண்ணுற ப்ராசஸில் இருந்து வித்தியாசம் ஏதாவது இருக்கா, அது பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு சப்பாத்தி ஹார்டாக வருது, ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு நினச்சிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.